வணக்கம். வணக்கம். நீங்க காங்கிரஸ் கட்சியில ஒரு மாநில பொறுப்புல இருந்தீங்க. திடீர்னு ஏன் ரிசைன் பண்ணீங்க? மாநில பொறுப்புல கிட்டத்தட்ட நான் ஒரு மாநில ஊடகத்துறையோட மாநில ஒருங்கிணைப்பாளரா இருந்தோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாநில ஊடகப் பிரிவுக்கு புதுசா தலைவர மாத்துனாங்க. இதுவரைக்கும் தலைவரா இருந்து செயல்பட்டு வந்த லட்சுமிகாந்தன்ங்கிறவரு மிகச்சிறப்பாகவும், மிகுந்த சிரமத்துக்கு இடையில அ ஊடகப் பிரிவு வந்து நடத்திட்டு இருந்தாரு. திடீர்னு அவர வந்து அவர்கிட்ட கலந்துக்காமலும், மத்த யாரையும் ஒரு கருத்து கேட்காமலும் திடீர்னு கட்சிக்கு வந்து அவங்க வந்து புதுசா போட்டிருக்கிற ஊடகப் பிரிவு தலைவர் வந்து கட்சிக்கு வந்து ஒரு 2 வருடம் கூட ஆகல. அவர் விசிகல இருந்திருக்காருன்னு சொன்னாங்க. திமுகல இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்டவர் ஒரு அ என்ன ஊடகம் சம்மந்தமா எது அவருக்கு தெரியும்னே தெரியல. அந்த மாரி இருக்கிறவர போட்டிருக்கிறது வந்து எங்களோட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட யாருக்குமே அறிமுகம் இல்லாத ஒருத்தர வந்து ஊடக பிரிவுக்கு தலைவரா இப்ப பண்ணியிருக்காங்க. அதுல வைஸ் சேர்மன் அப்படிங்கிறவரு நாங்க இதுவரைக்கும் தேடி பார்க்கிறோம். அவரோட ஐடியோ, அவர் யாருங்கிற ஒரு டீட்டெயிலும் எங்களுக்கு கிடைக்கல. அப்படி நாங்க இந்த ஐடி விங்ல பார்த்தீங்கன்னா, நாங்க ஆர்குட் காலத்திலிருந்து கட்சிக்காக அ க போராடிட்டு இருக்கிறோம். கட்சியில வந்து எங்களோட கட்சி பண்ற போராட்டங்கள், கட்சி என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறதும், அதுபோக பிஜேபி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வந்து காங்கிரஸ் அரசு மேல தொடுக்கின்ற தாக்குதல்களுக்கும், தனிப்பட்ட முறையில நடந்த வார்த்தை தாக்குதல்களிலும் நாங்க போய் பேசியிருக்கோம். அதுல வந்து நெறையா தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க. நாங்க அதெல்லாம் கண்டுக்காம இந்த கட்சிக்காக பண்ணியிருக்கோம். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 15, 16 வருடங்களாக ஊடகத்துல பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சு, அந்த ஊடகத்துல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கட்சிக்காக. அந்த மாரி டைம்ல கட்சிக்கும், அவங்களுக்கும் வந்து ஒரு திடீர் சம்பந்தத்த உருவாக்கி, அவங்கள ஒரு தலைவரா கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது, அது பெரிய ஒரு வருத்தத்த மாநில மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டு, மாவட்ட நிர்வாகிகள், சட்டமன்ற நிர்வாகிகள்னு எல்லாருக்குமே பெரிய அதிருப்தி. அதுலயும் வந்து வைஸ் சேர்மனா ஒருத்தர நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அவர் யாருன்னு இப்ப வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியல. கட்சிக்காரங்களுக்கு அவர் நெறைய பேத்துக்கு அவர் யாருன்னு தெரியல. அப்புறம் அவரோட ஐடியா நாங்க இப்ப வரைக்கும் தேடி பார்த்துக்கிறோம். அவர் ஐடி கூட எங்களுக்கு கிடைக்கல. ஒருவேளை இப்பதான் ஐடிக்கு புதுசா ஒரு ஐடி ஒண்ணு கூட காமிச்சாங்க. இப்பதான் Instagramல ஒரு ஐடி ஓப்பன் பண்றாருன்னு. ஐடி விங்க்கு ஒரு வைஸ் சேர்மனா போறவரு இப்பதான் ஐடி ஓப்பன் பண்றாரு அப்படின்னா, அது எந்த வகையில சரியா இருக்குன்னு தெரியல. அதனால எங்க லட்சுமிகாந்தன் அவர் வந்து கேடிஎல் லட்சுமிகாந்தன் தான் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷமா இத சிறப்பா நடத்திட்டு இருக்காரு. அவர வந்து திடீர்னு இந்த பதவியில இருந்து எடுத்தது எனக்கு பெருசா மனசுக்கு பெரிய கஷ்டமா இருந்தது. ஒரு நல்ல ஒர்க்கர இது பண்ணிட்டு, சம்மந்தம் இல்லாம ஒருத்தன் கூட இனி நம்ம ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு இதா இருந்துச்சு. அதனால நான் பதவிய ராஜினாமா பண்ணேன். ஓகே. இப்ப காங்கிரஸ்ல இந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு காரணத்த சொல்லி ரிசைன் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரியான அதிருப்தி குரல்கள் நெறைய இந்த சமீப காலமா கேட்க முடியுது. அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா கூட்டணி பற்றி பேச ஆரம்பிச்சதும், காங்கிரஸ் தமிழ்நாட்டுல தனியா வளரணும்னு சில பேர் பேசினதும் ஒரு காரணமா இருந்துச்சா? அந்த மாரி ஒரு காரணம் இருக்கா அடிப்படையில? இல்ல அது உண்மைதாங்க. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ திமுக அரசுல வந்து காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளா பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த 20 ஆண்டுகள்ல கட்சியோட கட்சிக்கான ஒரு மரியாதைய வந்து திமுக கொடுக்குதான்னு கேட்டா பெருசா குடுக்கல. மேல்மட்டத்துல இருக்கிற டெல்லியில இருக்கிற தலைவர்களை மட்டுமே மதிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில திமுக இருக்கு. ஆனா உள்ளாட்சி எலெக்ஷன்ல இருந்து ஒரு வாரியம், ஒரு அறங்காவலர் குழு அப்படிங்கிற வரும்போது முழுக்க முழுக்க அவங்க காங்கிரஸ்காரங்க யாரையும் மதிக்கிறது இல்ல. உள்ளாட்சி தேர்தல்கள்ல பாத்தீங்கன்னா சீட்டு கொடுத்துருவாங்க காங்கிரஸுக்கு. அப்புறம் மத்த டிஎம்கே காரங்க அங்க தனியா நிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தலைவர்கள், நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர், வைஸ் சேர்மன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டிஎம்கேலயே அவங்க நிப்பாங்க. இப்ப அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஒரு ஊர்ல வந்து 18 கவுன்சிலர் இருக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 4 கவுன்சிலர் இருப்பாங்க. ஆனா கூட்டணி ஒப்பந்தத்துல இத்தனை சீட்டு வந்து காங்கிரஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த 18ல ஒரு 8 பேர் டிஎம்கேல இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு வகையில காங்கிரஸுக்கு ஒதுக்கி இருந்தாலும் அவங்களே போட்டி வேட்பாளர் நின்னு ஜெயிச்சுக்கிறாங்க. அப்போ பேருக்கு மட்டும் காங்கிரஸுக்கு வந்து நாங்க சீட் ஒதுக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தலைமை சொல்றத கேட்காம போட்டியிட்டவங்கள கட்சியில இருந்து நீக்கிறேன்னு திமுக தலைமை சொன்னாலும், சொல்லி ஒரு 10, 15 நாள் மறுபடியும் அவங்க அந்த கட்சியில அதே பொறுப்புல வந்துடுறாங்க. அப்படிப்பட்டு காங்கிரஸுக்கு வந்து எந்த ஒரு முன்னுரிமை இல்லாம இருக்கிற பட்சத்துல,
போன தடவை தேர்தலில் பாத்தீங்கன்னா கூட வெறும் 25 சீட்டை கொடுத்தாங்க. அப்ப தலைவர் அழகிரி அவர்கள் ரொம்பவே கண் கலங்கிட்டு வந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே மிகப்பெரிய வருத்தமா இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நமக்கு வந்தோம் அப்படின்னு. அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இப்ப தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி உருவான உடனே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது வந்து நாங்க எதிர்பார்க்கிற மனசுக்குள்ள ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை வந்து யாரு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலான்னு பெரும்பான்மையான தொண்டர்களோட எண்ணம் இருக்கு. இதுல நீங்க ஐடி விங்ல செயல்படுறவங்களாகட்டும், ஐடில பேஸ்புக், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற காங்கிரஸ்காரங்கள தொண்டர்கள், பெரும்பான்மையான தொண்டர்கள் பாத்தீங்கன்னா மாற்று ஒரு யாரு கூட்டணியில் நம்மளுக்கு வாய்ப்பு தராங்களோ, அரசுல பங்கு தராங்களோ அவங்களோட போலாம் அப்படிங்கிறது பெரும்பான்மையான கருத்து. இந்த கருத்தை தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு இருக்கோம். இல்லை, உங்களை நோக்கி அப்போ கேட்க மாட்டாங்களா? காங்கிரஸ் வந்து பேசுகிறாங்க, சோஷியல் மீடியாவில் எழுதுறதெல்லாம் ரைட்டு, கிரவுண்டில் அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, கட்சி வளர்ந்துருக்கான்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு உங்களோட பதில் என்ன? கட்சி வளர்ந்துருக்கான்னு கேட்டால் கட்சியை வந்து நாங்கள் எங்களோட குறைஞ்சபட்சம் எங்களோட வாக்கு சதவீதம்ங்கிறது ஒரு 6% எப்பவுமே நார்மலா இருக்கிற ஒரு வாக்கு சதவீதம். அது வந்து தேர்தல் டைம்ல எப்படி ஆகுன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் அணி எங்க இருக்கோ அதை ஆதரிக்கிறவங்க பெரும்பான்மையா இருக்காங்க. சிறுபான்மை சமுதாயமாகட்டும், தலித் சமுதாயமாகட்டும், இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கோ அங்க வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருப்பாங்க. அந்த வகையில நாங்க எந்த அணியில இருக்கோமோ அந்த அணி வந்து எங்களோட வாக்கு சதவீதம் ஒரு 6% அப்படின்னு வச்சிருந்தோம்னா, கூட இன்னொரு 6% எங்களுக்காக சேர்ந்து வரும். அதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற தனித்தன்மை. இல்ல, அவ்வளவு பலமா நீங்க இருக்கிறதா நினைச்சா தனியா நிக்கலாம்ல. தனியா நின்று உங்க செல்வாக்கு நிரூபிச்சா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கலாம். இல்ல, தனியா நிக்கலாம். ஆனா தனியா நிக்கிற அளவுக்கு கள சூழ்நிலை வந்து இப்போதைக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைன்னு. ஏதோ ஒரு அணி கூட இப்ப தாவேகா மாதிரி ஒரு கட்சி வந்து எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில பங்கு தரோம் அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி இருந்துச்சுன்னா அவங்க கூட பயணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கறத வந்து நாங்க பெரும்பான்மையா வலியுறுத்தி இருக்கோம். தலைவர் ராகுல் காந்தி கிட்டையும் இதை வந்து நாங்க மெயில் மூலியமும் லெட்டர் மூலியமும் நேரடியா எங்க இப்ப எங்க எம்பி எல்லாம் மாணிக் தாகூர் அண்ணன் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவர்கிட்ட பேசியிருக்காங்க. அண்ணன் என்ன பேசுறாங்கன்னு தெரியல, ஆனா இது சம்பந்தமா பேசியிருப்பாங்க நாங்க நம்புறோம். இல்ல, எப்படியும் திமுகவோட தான் காங்கிரஸ் போக போகுது, டிவிக்கே காமிச்சு இவங்க பேரம் பேசுறாங்கன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே இருக்கு. ஆனா அதே வந்து எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. நாம வந்து இன்னொருத்தரை பணையமா வச்சு நாம அந்த ஒரு இதை கேட்கறதுங்கிறது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. தலைமை வந்து ஒரு முடிவு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இதான் அதான் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா தொண்டர்கள் வந்து பெரிய குழப்பம் இல்லாம இருப்பாங்க. இப்போ முகநூல் இல்ல ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னாவே டிஎம்கே காரங்க காங்கிரஸ் தாக்குறதும் நாங்க டிஎம்கே தாக்குறதுங்கிறது பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு முடிவு தெரியணும் அப்படிங்கறத நாங்க நினைக்கிறோம். திமுக கூட போனாதான் இந்த 10 சீட்டாவது கிடைச்சது எம்பி எலெக்ஷன்ல. அது மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது இன்னைக்கு ஒரு டபுள் டிஜிட்ல எம்எல்ஏ இருக்காங்கன்னா அது திமுக தயவுல தான். திமுக தான் காங்கிரஸை தூக்கி சுமக்குதுன்னு திமுகவினர் சொல்றாங்க. அவங்க அப்படியே சொல்லலாங்க. ஆனா என்னன்னு கேட்டா ஒரு 5 எம்எல்ஏ இருக்கும், 17 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ இருந்தோம், ஒரு 17 எம்எல்ஏ இருக்கும். 17 எம்எல்ஏ இருந்ததுனால என்ன பிரயோஜனம்னு கேட்டீங்கன்னா அந்த 17 எம்எல்ஏக்களா இருந்தாங்கிறது மட்டும்தான் பிரயோஜனம். அவங்களுக்கு வந்து பெரிய மரியாதையை வந்து சாதாரண திமுக ஒன்றிய செயலாளர் கூட ஒரு எம்எல்ஏக்கு மரியாதை தர மாட்டாரு. அந்த லெவல்ல தான் திமுக வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களே ஆகட்டும், கட்சி நிர்வாகிகளே ஆகட்டும், இப்ப தேர்தலே வந்தா கூட தேர்தல நாங்க அவங்க கூட வந்து எங்களை ஒரு வேண்டாத ஒரு இதாவே கூட்டிட்டு போற மாதிரிதான் எங்களுக்கு தோணும். அதே மாதிரி காங்கிரஸ் அவங்க தூக்கி சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி தூக்கி சுமையா இருந்தாலும் சுமை இறக்கி போட்டு போயிடுவாங்க அவங்க. ஆனா அது வந்து சுமை இல்லை. அந்த அவங்க தூக்கிட்டு போறது அவங்களுக்கு சுகமான சுமை. அந்த சுகமான சுமை இல்லைன்னா ஆட்சி இல்லை. இன்னைக்கு முதலமைச்சரே சொல்லிட்டாரு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. கூட்டணி ஆட்சின்றதுக்கு அவர் ரெடியா இல்லைன்றதை வெளிப்படுத்திட்டாரு. அதை சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து எங்க அண்ணன் எம்பி வந்து மாணிக் தாகூர் அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு, அதை வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் ஒரு நல்ல முடிவை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன முடிவு எதிர்பார்க்குறீங்க? எங்களோட முடிவு கூட்டணி ஆட்சிக்கு யாரு பங்கு தராங்களோ அவங்க கூட இருக்கணுங்கிறத எங்களோட எண்ணம். அது என்ன எல்லா காங்கிரஸ்காரங்களும் சொல்லி வச்ச மாதிரி விஜய்னு சொல்றீங்க. விஜய் கூட போனா நாளைக்கே ஆட்சிக்கு வந்துருவீங்களா? நாளைக்கு ஆட்சிக்கு வர போறோம். நான் எனக்கு இது வந்து ஒரு எதிர்காலத்துல காங்கிரஸை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் நாங்க இதை நினைக்கிறோம். ஆட்சி அமைக்கிறோமோ என்னமோ ரெண்டாவது விஷயம். ஆனா நம்மளோட கட்சி இருக்கு அப்படிங்கறது ஒரு வாக்கு சதவீதத்தை காமிக்கிறதுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 100 சீட்லயே போட்டி போற லெவல்ல ஒருவேளை கூட்டணி விஜய் கூட போறோம் அப்படிங்கிற பட்சத்துல
தமிழ்நாடு முழுக்க கட்சியோட சின்னத்தை கொண்டு போகலாம், கட்சியை வளர்ச்சி பண்ணலாம், கட்சியோட வாக்கு சதவீதத்தை உயர்த்தலாம். இது வந்து எதிர்காலத்துல வந்து காங்கிரஸுக்கு வந்து கட்சியை வளர்த்தறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இல்லை, கட்சி வளர்க்கணும்னு இவ்வளோ ஆசைப்படுறீங்க. தேர்தல் நேரத்தை தவிர ராகுல் காந்தி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்? இல்ல தலைவர் அவரு நீங்க ஏன்னா அவர் இந்தியா முழுக்க பார்க்க வேண்டிய ஒரு லெவல்ல இருக்காரு. நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க. எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை முக்கியமான நிகழ்ச்சிகளை வந்து ராகுல் தலைவர் பங்கேற்று தான் இருக்காரு. இப்போ விஜயோட சேரும்போது என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு பார்க்குறீங்க? களத்தில் எப்படி இருக்கு? களத்துல குறைஞ்சபட்சம் விஜயோட வெற்றி வாய்ப்புங்கிறத வாக்கு சதவீதம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத அது சம்பந்தமா சொல்ல தெரியல. ஆனா வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது விஜய்க்கு மட்டும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் குறைஞ்சபட்சம் 15-20ங்கிறது கள நிலவரத்துல நாங்க விசாரிச்ச லெவல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது. ஓகே, அது வெற்றியா கன்வெர்ட் ஆகுமா? காங்கிரஸோட சேர்ந்தா என்ன கிடைக்கும்னு பாக்குறீங்க? காங்கிரஸோட சேரும் போது கண்டிப்பா அந்த 20 வந்து 32-33% உயரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படியே தமிழ்நாடு அரசியல தலைகீழ மாறிடுமா நீங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டா? கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஆண்டு கால வரலாற்றுல இந்த தேர்தலே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இப்போ நாம ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக கூடவே இருந்தா கூட தாவேகா வந்து அவங்க பண்ற ஒரு அவங்க பெருசா பிரச்சாரம் பண்றவங்களோ இல்லையோ மக்கள் மத்தியில வந்து ஒரு மாற்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலா இருக்கு. அது வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணும். இப்போ இந்த 2 கட்சிகளுக்கு இடையே இப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம் செயல்பட்டாலும் தாவேகா மேலே முக்கியமான விமர்சனம் விஜய் வெளியே வர மாட்டேங்கிறாரு, மக்களோட நிற்கலை, மக்களுக்கான அரசியலை பண்ணலை அப்படிங்கிறது இருக்கே. அந்த கட்சியோட நீங்கள் எப்படி இணைந்து பயணிப்பீங்க? இல்லை, விஜய் வெளியே நாங்களே ஃபர்ஸ்ட் அவர் வெளியே வரல அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் கூட நினைச்சோம் என்னடா வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட்டம் தாறுமாறாக வந்து பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குற அளவு கூட்டம் வரங்காட்டி தான் அவரே விஜய்க்கு தெரியும். விஜய் வந்து ஒரு கள நிலவரத்தை ஃபர்ஸ்டே பார்த்திருக்காரோன்னு தோணுது. நாம நினைச்சதை விட விஜய் அரசியல்ல வந்து நிறைய கத்திருக்கிறாரு அப்படிங்கிறது அவரோட அந்த பிளான்ல தெரியுது. நிறைய கூட்டம் வந்துடும் அப்படிங்கிற இடத்துல அவர் மேக்சிமம் தவிர்த்துறாரு. அதே மாதிரி விஜய் வந்து மக்கள் இயக்கமா நிறைய நற்பணிகளை பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி அவர்களை வந்து 2009 வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்ப வந்து அவர் காங்கிரஸ் மேலையும் காங்கிரஸ் குடும்பத்தின் மேலேயும் அவருக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கிறதுனாலே எங்களுக்கு அவர் மேல பெரிய அபிப்பிராயம் உண்டாயிடுச்சு. அவரை பிஜேபி பி டீம்னு சொல்றாங்களே இங்க. எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கை இல்லை. பிஜேபின்ற ஒரு வார்த்தையை கூட அவர் சொல்ல மாட்டாரு. டிஎம்கேவை இவ்வளவு பேசுறாரு, பிஜேபியை பத்தி எந்த விமர்சனமும் வைக்கிறது இல்ல. இல்ல, அது காரணம் என்னன்னு கேட்டா அவர் வந்து இங்க களத்துல வந்து திமுகவா தாவேகாங்கிற சூழ்நிலை தான் உருவாக்கணும். ஏடிஎம்கேவே பிஜேபி அந்த சீன்லயே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கலாம். அதுக்கான ஒரு உத்தியா கூட அதை பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு 2 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்குள்ள. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு முடிவை காங்கிரஸ் தலைமை எடுக்கணும்னு பாக்குறீங்களா? நிறைய காங்கிரஸ்காரர்கள் திமுகவுக்கு போகணும்னு விரும்புறதையும் பார்க்க முடியும். நீங்க எப்படி டிவிகேக்கு போகணும்னு சில பேர் சொல்றாங்களோ அந்த மாதிரி திமுகவுக்கு போகணும்னு சொல்றவங்களும் இருக்காங்களே. யாருடைய அந்த இது ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு பாக்குறீங்க? அதுதான் பெரிய மனக்குழப்பமாவே எல்லாருக்கும் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நாங்க தலைவரோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை மேல டெல்லி தலைமை வந்து இவங்க எம்பிஏ தேவைப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை மாற்று கீதி முடிவு எடுப்பாங்களோ அப்படின்னு ஒரு இது சங்கடம் இருக்கு. காங்கிரஸுக்கு கிடைச்சிக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இந்த 2026 தேர்தல் இருக்கும். அது வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொண்டர்களின் எண்ணங்களை மனதில் வச்சு வெறும் மேலோட்டமா இருக்கிற சில தலைவர்கள் சொல்றத வந்து அவங்க ஒரு பெரிய தலைவர்களா இருக்கலாம். அந்த இடத்துல அவங்க வந்து திமுக கூட இருந்தா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு என்னன்னு சொல்லலாம். ஆனா பரவலா இருந்து கட்சி கொடி பிடிச்சு கட்சிக்கு போஸ்ட் ஓட்டுற தொண்டர்கள் கூட்டணி ஆட்சி யாரு தராங்களோ அவங்க கூட இருக்கணும், தகுந்த மரியாதை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நன்றி. ஓகே.